போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திருமதி பத்மா தேனி. உலகில் உள்ள அனைத்து ஆதரவற்ற இல்லங்களில் வாழும் குழந்தைகளின் நற்படிப்பிற்காகவும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் உடல் உள்ள நலத்திற்காகவும் மற்றும் இறையாசிரும் வேண்டி. திருமதி நிர்மலா இக்னேஷியஸ் மற்றும் குடும்பத்தினர். திரு எஸ் இக்னேஷியஸ், டாஃப்னி ஜோன் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் வேண்டி. தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கவலைப்படாத மனிதர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. நாம் கவலைப்படுவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, கடந்த காலத்தினுடைய கசப்பான நினைவுகளை நாம் எண்ணி பார்ப்பதால் கவலைப்படுகிறோம், அல்லது எதிர்காலத்தை நினைத்து ஏங்குவதால் நாம் கவலைப்படுகின்றோம். கவலைக்கு சிறந்த மருந்து கடவுளிடம் நம்பிக்கை கொள்வது. சாதாரண பறவைகளை எல்லாம் பராமரிக்கின்ற இறைவன் அவற்றை விட இன்னும் மேன்மையான நம்மையும் பராமரிப்பார், பாதுகாப்பார் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் நாம் கவலைப்பட மாட்டோம். எனவே கடவுளிலே, நம்மை பராமரிக்கின்ற கடவுளில், நம்மை அன்பு செய்கிற அந்த கடவுளில் நாம் போதுமான அளவுக்கு நம்பிக்கை கொள்ள தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் நோய்களை குணமாக்குகிற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 17 முதல் 25 முடிய. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால்
அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது, ஆண்டவர் இதை கண்டு பழிவாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னரிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்தப் பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்க செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வராகுமாறு நமக்காக ஏழையானார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 24 முதல் 34 வரை. இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர்
தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும். உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணு செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு அணில் சிட்டுக்குருவியை பார்த்து சொன்னது, இந்த மனிதர்கள் ஏன் இப்படி எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு தம் வாழ்நாளை குறைத்து கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதற்கு சிட்டுக்குருவி சொன்னது, உன்னையும் என்னையும் பராமரிக்கும் விண்ணகத் தந்தை ஒருவர் இம்மனிதர்களுக்கு இல்லை என்று நினைக்கின்றேன் என்று சொன்னது. அன்புக்குரியவர்களே, இவ்வுலகத்திலே கவலைப்படாத மனிதர் எவருமே இல்லை. ஆனால் கவலைப்படாதவர்கள் இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் ஏற்கனவே இறந்து விட்டார், இன்னொருவர் இன்னும் பிறக்கவில்லை. கவலையே இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. எவ்வளவுதான் பெரிய உயர் பதவியில் அமர்ந்திருந்தாலும், எவ்வளவுதான் செல்வம் சேர்த்து வைத்திருந்தாலும் கவலைகள் அனைவருக்கும் உண்டு. உண்ண உணவு இல்லையே, உடுத்த உடை இல்லையே, இருக்க இடமில்லையே என அடிப்படை தேவைகளுக்காக கவலைப்படுவோர் ஒருபுறம், வேலையில்லாத திண்டாட்டம், கடன் சுமை, விளைச்சல் இன்மை போன்ற பொருளாதார பிரச்சனைகளால் கவலைப்படுவோர் இன்னொரு புறம், தனிமை, விரக்தி, வெறுப்பு, அன்பு செய்யப்படாமை, புரிந்து கொள்ளப்படாமை போன்ற உளவியல் பிரச்சனைகளால் கவலைப்படுவோர் இன்னொரு புறம். கவலைகள் நம்முடைய மன அமைதியை கெடுத்து விடுகின்றன. கவலைப்படுவதால் ஒரு பயனும் இல்லை என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. கவலையை பற்றி ஒருவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், வாழ்க்கை மிகவும் எளிமையானது. வாழ்க்கையை பற்றி நினைத்து கொள்ள வேண்டியது முதல் விஷயம், அதை பற்றி கவலைப்படாதீர்கள். உண்மையில் கவலைப்பட இரண்டு விஷயங்கள் உள்ளன. ஒன்று நீங்கள் வெற்றி பெறுவது, அல்லது நீங்கள் தோல்வி அடைவது. நீங்கள் வெற்றி பெற்றால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் கவலைப்பட இரண்டு விஷயங்கள் உண்டு. ஒன்று உங்கள் உடல்நிலை நன்றாக இருப்பது, அல்லது நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பது. உங்கள் உடல்நிலை நன்றாக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் உங்கள் உடல்நிலை மோசமாக இருந்தால் கவலைப்பட இரண்டு விஷயங்கள் உள்ளன. ஒன்று நீங்கள் வாழப் போகிறீர்கள், அல்லது நீங்கள் வாழப் போவதில்லை. நீங்கள் வாழ்வதாக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. அல்லது நீங்கள் வாழவில்லை என்றால் கவலைப்படுவதற்கு இரண்டு விஷயங்கள் உள்ளன. ஒன்று நீங்கள் விண்ணகத்திற்கு செல்வீர்கள், அல்லது நீங்கள் விண்ணகத்திற்கு போக மாட்டீர்கள். விண்ணகத்திற்கு செல்வதாக இருந்தால் கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் நரகத்திற்கு போவதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பழைய நண்பர்கள் அங்கிருப்பார்கள். அவர்களோடு கை குலுக்கி கொண்டு அதிலேயே நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். உங்களுக்கு கவலைப்பட நேரமே இருக்காது என்று ஒருவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு நம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ கவலைகள் உண்டு. ஒருவர் கடற்கரையிலே மணிக்கணக்காக அமர்ந்து கொண்டே இருந்தார். அதை கவனித்தவர் அவரிடம் சென்று,
ஏன் இவ்வளவு மணி நேரம் இந்த கடற்கரையிலே யாருக்காக நீர் அமர்ந்திருக்கிறீர்? அப்படி அந்த மனிதன் சொன்னான், நான் குளிக்க வேண்டும். இந்த அலைகள் ஓய்ந்த பிறகுதான் நான் கடலில் இறங்கி குளிக்கப் போகிறேன் என்று சொன்னார். கடல் அலைகள் ஓய்வதில்லை, கவலைகளும் ஓய்வதில்லை. இந்த கவலைக்கு மருந்துண்டா என்று சொன்னால் ஒரே ஒரு மருந்து தான். கடவுளிடம் சரணடைவதுதான் ஒரே ஒரு மருந்து. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார், தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுளுடைய திருவடிகளை பற்றி கொள்வதை தவிர நம் கவலைகளுக்கான மருந்து இந்த உலகத்தில் இல்லை. இதைத்தான் திருப்பாடல் 91 வசனம் 4 வாசிக்கிறோம். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். இன்றைய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். 11 வசனங்கள். இந்த 11 வசனங்களிலே 3 முறை இயேசு கவலை கொள்ளாதீர்கள் என்ற வார்த்தையை சொல்லுகின்றார். ஆனால் இந்த 11 வசனங்களிலே நாம் ஏன் கவலைப்படக்கூடாது என்பதற்கான 7 காரணங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. 1, நம்மை படைத்த இறைவனை நம்பி நம் வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும். 2, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது நிகழ்கால நம்முடைய முயற்சிகளை அது தடுத்து விடுகிறது. 3, கவலைப்படுவது உதவி செய்வதை விட நமக்கு அதிகமான தீங்கையை விளைவிக்கும். 4, தன்னை சார்ந்திருப்பவர்களை இறைவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. 5, கவலைப்படுவது கடவுளில் நாம் நம்பிக்கை வைக்காததை காட்டுகிறது. 6, இறைவன் நாம் எதிர்கொள்ள விரும்பும் சவால்களை எதிர்கொள்ள விடாமல் இந்த கவலைகள் தடுத்து விடுகின்றன. 7, அன்றன்றைக்கு வாழ்வது கவலையால் நாம் ஆட்கொள்ளப்படுவதை தடுத்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இவ்வுலக வாழ்வு, சேமிப்பு இவற்றை பற்றி அளவுக்கு மிஞ்சி கவலைப்படுவதை தவிர்க்க வேண்டும். நாளை நடப்பதை நாம் அறியோம். கடந்தவை கடந்தவையாகவே இருக்கட்டும். நிகழ்காலத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும். நமக்காக கவலைப்படுவதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். புனித பேதுரு கூறுவார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். கடவுளை நம்புவோம், நம் கவலைகளை அவரிடம் ஒப்படைப்போம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பரிப்பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஆரோக்கிய அண்ணனுடைய வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே இந்த மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்,
கவலைகள் நீங்க கடவுளை நம்பி வாழ தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் கவலைகளை அனைத்தையும் சுமப்பவர், நமக்கு நம் வாழ்வில் மனநிறைவை மகிழ்வை தருபவர். இவரை உணவாக உண்ண இன்று அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த திருத்தலம் மைனர் பசிலிக்காவாக விரைவில் உயர்த்தப்படவிருக்கிறது. எனவே நம்முடைய இந்திய திருத்தந்தையுடைய இந்திய தூதர் என்னும் நியமிக்கப்படாத நிலையிலே தாமதமாகும். எனவே நாம் அதற்காக சிறப்பாக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையில் அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலம் மைனர் பசிலிக்காக உயர்த்தப்பட பல நிபந்தனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் செய்து வருகிறோம். எனவே விருப்பமுள்ளவர்கள், முடிந்தவர்கள் இந்த பணிகளுக்காக தாராளமாக உதவிட உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி பத்மா தேனி. உலகில் உள்ள அனைத்து ஆதரவற்ற இல்லங்களில் வாழும் குழந்தைகளின் நற்படிப்பிற்காகவும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் உடல் உள்ள நலத்திற்காகவும் மற்றும் இறையாசிரும் வேண்டி. திருமதி நிர்மலா இக்னேஷியஸ் மற்றும் குடும்பத்தினர், திரு எஸ். இக்னேஷியஸ், டாஃப்னி ஜோன் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் வேண்டி.